கேட்டதெல்லாம் எம்மா போல ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மா போல ஏன் பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே குத்து சம்பா அந்த சொரு நாங்க கேட்கல ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல கேட்டதெல்லாம் கஞ்சி ஆமா கிடைச்சதெல்லாம் கிளவி கஞ்சி கேட்டதெல்லாம் துணியே கஞ்சி கிடைச்சதெல்லாம் ஜம்மங்கஞ்சி அடகு வச்சுதான் ஆபத்தா விட்டு தண்டனிய வெங்கல வச்சுதான் அந்த குண்டா சாமான் எல்லாம் அடகு வச்சுதான் அப்பத்தா விட்டு தம்பட்டிய வெங்கல வச்சுதான் எம்ஏபிய படிக்க போறோம் ஆமா நாளைக்கு கிடைச்ச வேலைய பாடைய போறோம் நாங்க எம்ஏபிய படிச்சு வந்தோம் நாங்க கிடைச்ச வேலைய வாசிச்சு வந்தோம் கடைசியில் அந்த பாட்டு அவன் தலையில விழான்னு நினைச்சான் அவன் நீ எம்ஏ போயிட்டு தானே படிச்சிருக்கப்பா பிசிக்ஸ் டீச்சர் எந்த படிப்பு படிச்சு அந்த வேலைக்காக வாழ்க்கையை தொலைப்பதை விட கிடைத்த வேலையை செய்வன் தான்டா அறிவாளி தமிழை என்ன நீ போலையாப்பா பெரியப்பமேனே என் அன்புறவுகள் அம்பளிப்பை கொடுத்து நாடகத்துக்கு இடையூறு இல்லாமல் இப்பொழுது வாசிங்கள் என்று சொன்ன அத்தனை உறவுகளுக்கு ரொம்ப நன்றி அண்ணே. முள்ளிக்குடி முருகானந்தம் 200, சங்கர் முள்ளிக்குடி 200, தினகரன் சீனாங்குடி டெய்லர் 101, சோலாந்தூர் ராமராஜே 101, அப்புறம் இது என்னப்பா வேளாங்குளம் நல்ல உள்ளத்துக்கு நன்றி. தட்சிணாமூர்த்தி, சோலாந்தூர் மாடஜாமி, கோகுல்ராஜ், கேட்டி காலை, வடமாடு, எருதுகட்டு புகழ் என் தம்பி கோகுல்ராஜ் சார்பாக 201, கும்புடு ஆச்சாரி வேளாங்குளம் ரூபாய் வெறும் 20, முள்ளிக்குடி முனிஜாமி குடும்பத்தார் சார்பா 501. பெரியப்பு அப்படியே தூங்குறாள் பாக்கெட்ல தலைக்கு 100 ரூபாய் எடுத்துட்டு வாப்பா. யாரும் இல்லையோ உண்மையிலே ரொம்ப நாள் ஆச்சு. என் நண்பன் பிரபும் செந்தில்குமாரும் பாடுகின்ற பொழுது கைதட்டு வாங்கி, ஆனால் இங்கே அறிவு சார்ந்த உறவுகள் இருக்கிறீங்க என்று நிரூபித்துட்டீங்க. ஒவ்வொரு பாட்டுக்கும் அவங்களை கைதட்டினீங்க. கடைசியில் 650 பாட்டு பாடின நாரதர் மூக்கு அறவட்டு போய் கிடைக்கும். அப்போ ஒரே ஒரு விஷயம், இப்போ பள்ளியை வர சொல்லு அதை வர சொல்லுன்னு நடிகனை சொல்லவே கூடாது. ஆனால் சொல்கிற ஆள் சத்தியமாக நானும் ஒரு 15 என்னத்தை சொல்ல 1000 கிராமம் பார்த்துட்டேன். சொல்கிற ஆள் வெளியூர் ஆளுகள் எடுத்து விட்டு போயிடுறேன். கடைசியில் நான் அன்னைக்கு அப்படித்தான் நம்ம எந்த ஊரா மூணா சூரக்குடி திருப்பத்தூர் பக்கம் ஒரு வெள்ளம் சொல்லியம்மா ஆள் போல்ட்டா இருந்தார். எம்கேரு நேராச்சு உள்ள வந்துட்டாரு. நான் ஊர்ல பெரிய நாட்டாமையா இருப்பான்னு நினைச்சு ரோசை போட்டுக்கிட்டு கண்ணுலம்மா ஊத்த வந்த கண்ணம்மா பாடிட்டு போயிட்டேன். ஊர் அம்பலாறு பின்னாடி இருந்திருக்காரு, எனக்கு தெரியல. எதுக்குப்பா முடிச்ச கூட்டம் பூரா போயிருச்சப்பா, நீங்க இருப்பேன்னாடா கூட்டம் பூரா இருந்துச்சுட்டான். ஆனா அதுல இருந்து இப்போ முடிவு பண்ணிட்டேன். யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இப்ப ஏன்ட்ட சொல்லுங்களேன், யாராவது சொல்லவே கூடாது. உன்னே தாப்பா மிஸ்டர் கரடி இருங்களே. ஏன்னா திறமையான ஆறுமணி சக்கரவர்த்தி, திறமையான வள்ளி, திறமையான நாரதர், திறமையான ராஜவாட்டு அவங்க தம்பி இவ்வளவு உனக்கு தான் சொன்னேன். பெரிய தமையனே உனக்கு தான், நீ தானே அம்புட்டும் பண்ற. நாரதர் போயிட்டு வள்ளிய வர சொன்னது அந்த தங்க மகன் யாரு? அவரு
அப்ப மண்டகரையா அவர் அப்படியே தூக்கிட்டு போனா நல்லா இருக்க. தயவு செய்து எப்பாய் பெரியப்ப அந்த அந்த ஒரே ஒரு ஜீவனிப்பா அவர் நாடகம் நடத்த எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? கிராமத்தார்கள் அது நீ சொல்லிட்டு போயிடுவேன். நாளைக்கு இன்னும் இந்த ஊர்ல இருந்து வந்து சொல்லிவிட்டாங்கன்னா நம்ம ஊருக்கு அசிங்கம் இல்லையா? செத்து போய் எல்லாம் நொப்ப முட்டை. நான் இந்திக்காரன் நினைச்சியா? நான் இதே ஏரியாக்காரன் கீழாட்டுக்காரன் ஒழுக்கமா இருக்கணும். வீட்டுல என்னப்பா வேணாம் நீ எப்பா அப்பப்போ வர்ற எல்ஐசி குடிக்கிற மாதிரி அப்பா ஏப்பா என்ன கர்ண கொலை பண்ணிடுறியாப்பா? என்னப்பா ஐயா ஏப்பாய் தினகரன் சீனங்குடி இதுல எங்கப்பா பெயிண்ட் போட்டிருக்கு? டெய்லர் இருந்தாவா போட்டிருக்கு? ஏய் மொத்தா சரிப்பா. ஏ மக்கா உள்ள இருக்க என் ஸ்டூடெண்ட் அவர் மூத்திரத்தை குடிக்கலாம். நான் ஆடுனா என் பெரிய பையன் ஆடுறேன். நோத்தாண்ட இடம் அம்மா. ஏன்னா நம்ம ஏரியா பாசியே தானே. ஏய் அப்படி சொல்லுவாங்க. அம்மா இந்த ஏரியாவை அப்படித்தானே சித்தப்பனையும் அப்படித்தானே கூப்பிடுவான். தம்பி நீ பேச கிடையா கிடந்தாங்க 650 பேர் கிடந்தாங்கன்னா இப்ப பாரு மாட்டியா வரத்துக்கு வீரசோழன் சத்தியில வரத்து கிடந்த ஆளுங்க மாதிரி. ஐயா இது ரேகையை பாருங்கய்யா. நாடியை பிடிச்சி பார்க்கறது. ஓ என் நாடகத்துக்கு வந்த சோதனை. மற்ற நாடகமெல்லாம் அமைதியா இருக்கும். போய் படத்துக்கெல்லாம் உருண்டுக்கெல்லாம் ஒரு சத்தம் கேட்காது. ஏன் நாடகத்துலதான் கையை பிடிச்சி இழுத்து விட்டியா போட்டாட்டியா காணாம பிள்ளையா காணா. அன்னைக்கு ஒரு ஆள் ஓடியாந்து அருணாக்கடியா காணாமட்டியா. இல்லை அருணாக்குடி போனா போயிட்டு போவேன். வெள்ளியில ஓட்டிருப்பேன் போல. ஒரு ஆள் பைக்கை காணாமட்டியா. கம்பளிப்பு கொடுத்த அத்தனை உறவுகளுக்கு நன்றி. ஏன்னா வந்த நாரதர் திறமையான நாரதர். உண்மையிலேயே அந்த நாரதர் நிறைய பேர் நினைச்சு சொந்த முடியுன்னு 13,700 ரூபா மெட்ராஸில் போய் தாளம். ஆமாத்தா 13,700 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த அந்த கட்டாளி உள்ள என் சித்தம் பெருமை இருந்தேன். வாங்கிட்டு வந்தவன் என்ன பண்ணணும், பேசாம வீட்டுக்குள்ள பேனை போட்டு உணர வைக்கணும். மசுரை வெளியில ஓட்டுல வச்சிருந்திருக்கேன். அன்னைக்கு மழை வெஞ்சு மசுறு ஊரம் நனைஞ்சு வச்சு ரொம்பலே அவளுக்கு மசுருக்கு சிரிச்சது இங்கேவே. ஏத்தா நீங்க சாணியோட போலையா? சாணி தொளிக்கிறான். அந்த காலத்துல எங்க அப்பத்தா பட்டுக்கிழவையெல்லாம் 4 மணிக்கு எந்திரிச்சு சலப்புன்னு சாணி தொலைச்சிக்கிட்டு இருக்கு. எங்க ஐயா பின்னாடி சலம்னு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். மாட்டுக்கு இங்க தம்பி முறை அடிச்சு போட. ஏன்னா அப்ப சாணி தொலைச்சு எங்க அப்பத்தா. இப்ப போற மும்பளை ஆள் கூட போன உடனே சுவிட்சியை போட்டு மோட்டரு ஓசு சரன்னு அடிக்குது. இந்த தண்ணி அடுத்த வாசலுக்கு போய் 2 பொம்பளையும் மசரை போட்டு சட்டை போட்டு கப்பலிங் ஓசு மயிர். தம்பி யானை கன்சியூவா இருக்கு. ஏன்னா நைட்டே சொல்லிட்டே மாசமா இருக்கு. பேச யானை கதை சொல்லு பூனை கதை சொல்லு. இந்த அண்ணே உங்களுக்காக நான் ஒண்ணுதான்ப்பா செய்யல. முண்டமா வரல மேடைக்கு. எல்லாம் செஞ்சுட்டு என்னப்பா இப்ப தண்ணி உனக்கு தெளிஞ்சாப்பா? அப்ப இவ்வளவு நேரம் நடிச்சு பூரா அரவிந்த் பையனா பெரிய பையனா? நீ போறது நல்லது. நீ ஏப்பா ஐயா 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 தம்பி ஐயா இந்த கையில மூடி விடுப்பா. அது என்னடா கட்டலாம் தூண்டி முள்ளு மாதிரி இலைய நொப்பம் வாங்கிக்கலாம். இதோ அட ஒரு சட்டி ஓட்டிருக்காரு. ஆனா சட்டி அதுக்கு போடல. நீ வேணா செல்ல எடுத்து ஏ உன்னே தாண்டா. ஏண்டா அண்ணமேனே மூடுப்பா. தம்பி ஒரு மம்பட்டி மண்ணள்ளி உள்ள ஓடுப்பா. புழு மேல ஏழை இந்த கொடுமையாடா. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேல. ஏபாய் சித்தப்பு என்ன சித்தப்பு சட்டியை மாத்து. எடுத்து விடுப்பா. இந்த சேச்சி போய் வர சொல்லியிருக்கேன். உன் கோட்டையை தாங்க. இப்படியாமல வந்தார் நாரதர். பையாபுரி செந்தில்குமார் வர்றாருன்னா காரைக்குடி பக்கம் கூட்டம் கூடும். ஏன் இங்கதான் அதிகமா வந்து கைமாத்து வாங்கியிருக்காங்க. பாட்டிலே பேச்சிலையும் பையாபுரி செந்தில்குமார் இந்த உறவுகளிடம்
எங்க அண்ணன் தம்பிகிட்ட குறிப்பா கைதட்டு நீ வாங்கிட்ட. ஆனா சந்திக்கிற ஆளு யாருன்னு தெரியாமே நீ உள்ள வந்துட்ட. உனக்கு என்ன தெரியும்னு நீ ராமநாடு வரைக்கும் வர்ற. என்னப்பா விட்டு போட பாக்குறானா? புகை வருது, அது ஏன்டா அந்த பாடுபடுத்துறிய? இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். நாரதர் இந்த கேள்விக்கு தெரிஞ்சா வெளியே வரட்டும், இல்லைன்னா உள்ளேயே ஒரு டீயை குடிச்சு விட்டு உன் பேக்கில் தலையை வச்சு பாடு. நான் சாதாரணாலா கேட்கத்தான் செய்வேன். எப்பயுமே முனியை மட்டும் ஏன் ஊருக்கு வெளியே இருக்கு கோயில்? கை தட்டலாம். தம்பி நீ இதை தலையிடக்கூடாது, அப்புறம் ஒன்னு எடுத்து விட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். அதே மாதிரி கல்யாணம் பண்ணவனே ஏன் வலது காலை எடுத்து வச்சு போறாங்க? படியில குதிச்சு போலாம், இல்ல காலை ரெண்டையும் பின்னாடி தூக்கிக்கிட்டே போலாம். ஏன் வலது காலை எடுத்து வச்சு கல்யாணம் பண்ண பொண்ணு மாப்பிளையும் போறது? சரிதானே? அது நான் சொல்லணும். என்னப்பா கலரை காட்டுற அளவுக்கு வந்துட்டியா? இந்த வரேன் வாங்க சாமி. ஹலோ ஹலோ தம்பி தம்பி இதே மாதிரி வைப்பா. ஓனர் போயிட்டாரு, இவங்க ஏதாவது பாப்பா தம்பட்ட மாடு சொல்லுப்பா. உடனே சொல்லணும். சிறு மாடு நீ என்னத்தான் சொல்லி பாடுறா. ஏய் வாடா ஓடான்னா அதெல்லாம் வந்து உத்தரவாதம் மங்களுக்கு அங்கிட்டு வச்சுக்க. நீ இந்த அங்கிட்டு கள்ளி குடிக்க அந்த பக்கம் வச்சுக்கணும். கள்ளிக்குடி கிடையாது, கள்ளிச்சேரி முண்டை. சிவகங்கை பக்கம் தான் உன்னோட சேட்டையெல்லாம் வச்சுக்கணும். அவன் உங்க மாவட்டமா அதே மாவட்டம் தான் பொத்து. சரி எல்லாரும் ஒரே மாவட்டமா இருங்க. நீ என்ன உங்க ஊரு பக்கம் புன்னமராதி பக்கம் வரும்போது ஊர் பேர் நல்லா ஞாபகம் இருக்கு. தடியாத்த குடியில என்ன பண்ண? அவனை அவமானப்படுத்தி தூக்கு போடாட்டி போக சொன்னேன். அவமானப்படுத்தினில. ஆமா. இப்ப இன்னைக்கு இது ஏன் மாவட்டம்? சரி என்ன பண்ண போற? ராமநாதபுரம் சிவகங்கை. ஏய் தம்பி கை தட்டலாம். அடைய மாட்டேன். கொஞ்ச நேரத்துல எதுக்கு தட்டினோம்னே நீங்க அழுக போறீங்க. ரெண்டு விஷயம் இருக்குங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்த்த ரெண்டு விஷயம் இந்த மாவட்டத்துல. என் தம்பியை கத்துறான்னு கோச்சுக்கலாத. அவங்க கத்துற வரைக்கும் நம்ம ஊர்ல கூப்பிடுவாங்க. நீ நானும் மாத்தி மாத்தி சூம்ப வேண்டிய. ஆமா ரெண்டு பேரும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டுல இருக்கீங்க. நீ நாட இல்லாத அதானே பண்றான். இருமங்காளி பேசுவான். முனிய எதுக்காக ஊருக்கு வெளியே இருக்காரு? தம்பி ஐயப்பாய் இது அகராஜ் உள்ள வந்தா அடிச்சு விடுறா. ஏய் அது என்ன டிஎஸ்பியா? சரி அது இருக்கட்டும். பாருங்க இந்த மாவட்டம் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ரெண்டு பெருமையை சேர்த்த மாவட்டம். ஆமாங்க. எல்லா இடத்துலயுமே தஞ்சை பிரகதீஸ்வரர்னு மிகப்பெரிய கோயில்னா இன்னைக்கு எந்த சொல்லுவோம்னா தஞ்சாவூர்ல உள்ள பெரிய கோயில தான் சொல்லுவோம். ஆனா அதற்கு மேற்பட்டு இந்த பூமியில சிவன் கோயில் ஒரு ஆலயம் உருவாச்சுன்னா உத்தரகோசமங்கை முதலாக. அடுத்தபடியாக மனிதனாக இந்த பூமியிலே பிறந்தவர் யாதும் ஊரே யாவரும் கேளீர். இன்று உலகமெங்கும் முழங்க வைத்தவர் யாருன்னா இந்த மண்ணில் பிறந்தவர் தான். அவர் இந்த ஊருக்கு மட்டும் பெருமை சேர்க்கலப்பா, தமிழ்நாட்டுக்கு, உலகத்துக்கும், தமிழ்நாட்டுக்கும், இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னா என்ன? எல்லாமே நம்ம ஊர் தான்டா, எல்லாரும் நம்ம சொந்த வந்தம் தாண்டான்னு சொன்னது. அப்புறம் என்ன நீ பேசுற? ஏரியாவில் அசிங்கப்படுத்தின ஏரியா இந்த இதெல்லாம் இப்ப நீ தானே சொன்ன பேசக்கூடாது. அவங்க அக்கா மக சடங்குக்கு பருப்பு வாங்க வந்திருக்காரு. பாசி பருப்பு இல்ல எதுக்கு அடிக்கிறீங்கன்னே இல்லையா? அண்ணே பெங்களூர் போற பஸ் இங்க நிக்குமாண்ணே? உன்னை எவன் தூக்க வச்சல எழுப்பி விட்டானா அவனை அறையவன் சொல்லி. என்ன பஸ்? நோத்தாவட்டு பஸ் பெங்களூர் பஸ்ஸா? அப்பவே ராமநாட்டுக்கு போக காசு இல்லாம நீங்க கேள்வி கேட்டு விட்டியே. இருக்கேன் முக்கியாக இருக்கேன் இருங்க முழுக்க இருக்கேன் ஒருத்தர் வரேன். சரி அமைதியா இருக்கிறேன். சத்தோட பேசாம தம்பி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ரோ கொஞ்ச நேரம் பேசாம. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில நான் சொல்றேன். சரியா இருந்தா என்னோட ஒட்டி பேசுங்க, இல்லைன்னா வெட்டி பேசுங்க. காரணம் பாருங்க, கருப்பரு, ஐயனாரு, முனீஸ்வரர்லாம் ஊருக்கு வெளியில எல்கப்புறத்துல இருப்பாங்க. மாரியம்மன், விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள்லாம் ஊருக்குள்ள இருக்கும். என்ன காரணம்னா
எல்கையை காக்கக்கூடியது, நம்மளை காக்கும் தெய்வம். அப்படி காவல் தெய்வமாக இருக்கிறது எல்லாமே எல்கையில தான் இருக்கும். உக்கிரம் நிறைந்த தெய்வம்னா முனீஸ்வரன், ஐயனாரு, கருப்பர், இதெல்லாம் உக்கிரம் நிறைந்த தெய்வம். ஊருக்குள்ள தவறான ஒரு குணத்தோடைய தவறான ஒரு எண்ணத்தையோட ஊருக்குள்ள கால் வைத்தோம்னா அந்த தெய்வங்கள் நம்மளை மட்டும் பார்த்துக்காம அங்க எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம பார்க்கிற ஒரு தெய்வம் என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி கருப்பரு, முனீஸ்வரரு, ஐயனாரு அப்படிங்கிற தெய்வம் தாங்க. இது நீங்க கேட்டதுக்கான கேள்விக்கு முதல் பதில். ரெண்டாவது, கல்யாணம் பண்ணோடனே வலது காலை எடுத்து வச்சு உள்ள வரணும் அப்படின்னு நீ வாட்டுக்கு ஏதாவது அடிச்சு விட்டு நீ வாட்டுக்கு பேசாம இருக்க. சாகரம் எதிர்த்து வரவன் எக்கதி எட்டு போனாலும் என்னடான்னு நீ ஊக்கா நல்ல விளையா போச்சுனா இது ரெண்டு வந்துருச்சு. எந்த ஊரோட சோப்பு இப்படி விட்டாங்க டப்பால? சோம்பு சீக்கு ஊக்குன்றாயா? அதான் ஊங்கு ஊங்குன்னாங்க. சரிங்க. வலது காலை எடுத்து வச்சு உள்ள போகணும். என்ன காரணம்னா சோப்பு சீப்பு வாங்கினா இதையும் பாட செய்வாங்க. ஆண் பாதி பெண் பாதி அர்த்தநாரீஸ்வராக எங்கன்னா திருச்செங்கோடு வலது ஏன் விட்டு உசுரம் வலது காலை எடுத்து வச்சு ஏன் போனாங்க தானே கேட்டேன். அதுக்கான பதில தானே சொல்றேன். உனக்கு தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்க. முந்திரி பருக்க கட்ட ஒரு மளிகை கல்ல முந்திரி பருப்பு மட்டும் தானே கொடுக்கணும். ஆமா. ஏலக்காய் கட்டவா மசாலா கட்டவானா எரிச்ச மாதிரி முந்திரி பருப்பு என்ன மாசத்துக்கு வாங்குறேன்னு கேட்டேன். என்னடா பேசுனா தேவலாம் பேசிக்கிட்டே அப்புறம் அவ்வளவு என்ன கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கேட்டதுக்கு கிளிக்க போறேன். வலது கால ஏன் எடுத்து வச்சு போறாங்க? பறக்கிட்டு அரைஞ்சு விடுவேன். அப்புறம் ரொம்ப அரை வாங்கிட்டு உள்ள போறேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? வலது கால என்னடா கேட்ட? என்ன கேட்டோம்னு எதுக்குடா இங்க சண்டை விடாம பாருங்க. என்ன கேட்டோம்னே அவனுக்கு தெரியல. கல்யாணம் பண்ணவன ஏன் வலது காலம் எடுத்து வச்சு போறாங்க? அத என்ன காரணம்? இது உங்களுக்கு சொல்லல, ஊருக்கு சொல்றேன். காரணம் பாருங்க. பெண்ணுக்கு ஒரு ஆண்மகன் இடப்புறத்தை வந்து பெண்ணுக்கு கொடுத்திருக்காரு, மனைவிக்கு. சிவன் பார்வதிக்கு இடப்புறத்தை கொடுத்தார். அதனால ஆண்மகனுக்கு உகந்த கால்னா அது வலது கால். அதனாலதான் அந்த இல்லறத்திலே குடியிருக்கிற கணவனோடு எப்பொழுதும் எடுக்கிற அந்த பெண்மகள் ஆண்மகனுக்கு கணவனுக்கு உகந்த காலான வலது காலை உள்ள எடுத்து வச்சு போகணுங்கிறது ஐதீகம் கிடையாது. சரியா படிக்கல. ஒரு காசு 6500 ரூபாவா நோகாம வாங்கிட்டு போக பாக்குறீங்க. சரி, நீ என்ன கிளிக்கிறேன்னு சொல்றேன், கேள்வி சொல்லு. வலது காலை திருமணமான பெண்கள் எதற்காக எடுத்து வைத்து வீட்டிற்குள் நுழைகிறார்கள் என்றால், இடது கால் என்பது இல்ல இல்ல அவன் எங்க அண்ணன் வேற யாரும் இல்ல. அவரு முண்டே உனக்கு பதில் தெரியாது தெரியுமுங்க. சரி சொல்லு. அப்படியே அங்கே திரும்ப அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. ஏன் எடுத்து ஏன் போறாங்க? எங்க வீட்டுக்குள்ள? யாரு? கல்யாணமானவங்க. எந்த வீட்டுக்குள்ள? புருஷன் வீட்டுக்குள்ள. அப்புறம் கள்ள புருஷன் வீட்டுக்குள்ள வாங்கி யார் யாரு கல்யாணம் பண்ணோட யாரு புருஷன்? தாலியை கட்டினார்ல அவன் தான். அவன் முனிசாமி இருக்கார்ல. தாலி யாரு கட்டினது? தாலியை கட்டினவன் பொன்னுசாமி மையன். பொன்னுசாமி மையன் எங்க கட்டினார் தாலியை? பொன்னுசாமி மையன் பிள்ளையார் கோயில வச்சு கட்டிருக்கேன். பிள்ளையார் கோயில வச்சு எதுல கட்டினார் தாலியை? பிள்ளையார் கோயில வச்சு போஸ்ட் மரத்துல கட்டிட்டேன். சொல்லிட்டால இவனுக்கு என்னன்னே தெரியாது. போஸ்ட் மரத்துக்கு அடியில ஓடுந்த கொட்டைக்குள்ள வச்சு கட்டினேன்னு சொன்னேன். எங்க கட்டினான்னு கேட்டேன். கழுத்துல கட்டினேன். யாரு கழுத்துலன்னு கேட்டேன். பொம்பளையாள். பொம்பளையாள்னா எல்லாரும் கழுத்துலயும். பொண்ணாக அங்கே வந்திருந்த அந்த மணமேடைக்கு வருகை தந்த அந்த மணமகளுக்கு தான் கட்டினா. வலது காலை எடுத்து வச்சதுக்கு பதில் சொல்றேன் பத்தியா? சொல்லு. சரி சொல்லு. அவ பொழுது இடது காலை எடுத்து அந்த வீட்டிற்குள் பெண் நுழைந்திருக்கலாம், ஆனால் நுழையவில்லை. நுழைந்து போச்சு. எதற்காக வலது காலை ஆரம்ப காலத்திலே இருந்து ஐதீக முறைப்படி திருமணமான பெண்கள் வலது காலை எடுத்து வைக்க வேண்டும் என்றால் இடது காலை வைக்க கூடாது, வலது காலைத்தான் வைக்கணும் என்று பாட்டன் முப்பாட்டன் அவர்கள். என்னங்கய்யா சொல்ல வேணாமா? என்ன சொல்ல வர்றேங்கிறத சொல்லுவேன். வலது காலை ஏன் எடுத்து வச்சு போறாங்க? அம்பளதான் அதுக்கு. அதான் சொல்லுவேன். இது முழுசு, அது முக்கா, இது கா.
என்ன கிடைக்க? அத கேட்டால என்ன அவனுக்கு என்ன பதில் தெரியாது, இவனுக்கு என்ன கேட்டோம்னு தெரியாது. இப்ப 3 பேர் குளிக்கிறாங்க பாருங்க, என்ன நடந்துச்சு என்ன போச்சு சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க, விஷயத்தை சொல்லுங்க. வலது காலை எடுத்து வீட்டுக்குள்ள வச்சு ஒரு பெண்மகளாகப்பட்டவள் உள்ள வீட்டுக்குள்ள அழைக்கிறாங்க. எதுக்காக வலது காலை எடுத்து வைக்கணும்? வலது கால் இருக்கிறவங்க வலது கால எடுத்து வைக்கலாம், வலது கால் இல்லாதவங்க போலையா தூக்கி வச்சு நடக்க முடியும்.